கார்த்திக் தீபா சீரியலில் இப்போ ஒரு அட்டகாசமான ப்ரோமோ வந்திருக்கு. மிஸ் பண்ணாமல் ஃபுல் வீடியோ கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு பாருங்கள். அபிராமி அம்மா வந்து கார்த்திக்கிட்ட சொல்கிறாங்க, இந்த குடும்பம் பிரியாத லெவலுக்கு நீ பத்திரமா பார்த்துக்கப்பா அப்படின்னு சொன்னோன்னே, கவலைப்படாதீங்கம்மா, நான் நல்லபடியாக பார்த்துக்கிறேன், நீங்கள் தைரியமாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் இந்த பக்கம் வந்துடுறாங்க. வந்தோடனே தீபாவை பார்த்துட்டு, சாப்பாடெல்லாம் உங்கள் அப்பா அம்மாவுக்கு ரெடி பண்ணி கொடுத்துட்டீங்களா மாமாவுக்கு அப்படின்னு சொன்னோன்னே, இல்லை சார் ரெடி பண்ணிக்கிட்டே இருக்கேன், முதல்ல கொடுங்க, அவங்க வந்து ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னோன்னே, இந்த பக்கம் வந்து சாப்பாடு வந்து அவங்களுக்கு அறுசுவை விருந்து வேறு ரெடி பண்ணுறீங்களா? இப்போ இதை வச்சே வந்து ஐஸ்வர்யாவும் அவங்க அம்மாவும் கேட்டுட்டு அவங்கள இதை வச்சே அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி வீட்டை விட்டு துரத்திடலாம், நல்ல சந்தர்ப்பம் கிடச்சிருக்கு அப்படின்னு இவங்களுக்கு தீபா போகிறதுக்கு முன்னாடியே வந்து அங்கே போயிடுறாங்க கெஸ்ட் அவுட் ஹவுஸ்க்கு. என்ன சாப்பாடுக்காக வந்து கையேந்தி நின்றுக்கிட்டு இருக்கீங்களா? சாப்பாடு வரும் வரும் போட சொல்லியிருக்கேன், உங்கள் 4 பேருக்கு குடும்பத்தோடு சேர்த்து சாப்பிட்டுட்டு போங்க அப்படின்னு கண்ணா பின்னான்னு கேவலமாக பேசுகிறாங்கன்னு சொல்கிறாங்க. மைதிலி வந்து தேவையில்லாமல் பேசுகிற வேலையெல்லாம் வச்சுக்க, எங்கள் வீட்டில் வந்து கெஸ்ட் ஹவுஸில் இருக்க, உனக்கெல்லாம் என்ன மரியாதை வேண்டி கிடக்கு அப்படின்ட்டு வந்து மைதிலியை வந்து திட்டினோன்னே, அவ்வளோ ரோஷம் மானம் சூடு சொரணம் இருந்தால் எங்கள் வீட்டில் ஏன் சாப்பாடை ஏன் சாப்பிட்றீங்க, இங்கே வந்து ஏன் தங்கியிருக்கீங்க, உங்களுக்கு வீடு கூட இல்லைன்னு வழி இல்லைன்ட்டு தானே இங்கே வந்திருக்கீங்க, அப்புறம் எதுக்கு உங்களுக்கு வந்து தேவையில்லாத பேச்சு, ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கும் எங்கள் காசு, சாப்பாடும் இங்கே, தங்குற இடம், துணி எல்லாமே இங்கே தான்னா அதுக்கு பேர் சம்மந்திங்கிற மரியாதை இல்லை. பார்த்தீங்களா என்னெல்லாம் வந்து வீட்டில் வந்து தங்க வச்சுருக்காங்க நான் ராஜேஸ்வரி வந்து சொல்கிறேன். அதுக்கு காரணம் என்ன, நாங்கள் வந்து கௌரவமாக வந்து நகையெல்லாம் போட்டு நல்லபடியாக கல்யாணம் பண்ணியிருக்கோம், எங்களை சரிசமமாக சம்மந்தி வந்து ட்ரீட் பண்ணுறாங்க மரியாதையாக. உங்களை வந்து எதுக்குமே வந்து மதிக்காததுனால தான் வந்து அவுட் ஹவுஸில் தங்கியிருக்கீங்க. உங்களுக்கு உண்மையிலே சூடு சொரணை இருந்தால் உங்கள் பொண்ணுக்கும் சரி உங்கள் மாப்பிள்ளைக்கும் தொந்தரவு கொடுக்காம நீங்கள் வீட்டை காலி பண்ணிட்டு போகிறது தான் உங்களுக்கு வந்து கௌரவம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. மைதிலிக்கா செம்ம கடுப்பாகி போச்சு. என்ன இவெல்லாம் ஒரு ஆளுன்னு இவகிட்ட பேசுகிறதுன்னு தர்மலிங்கம் ஐயா வந்து உள்ளே இருந்ததுனால சரியாக இந்த விஷயம் தெரியல. அப்போ தான் வந்து தீபா வந்து மீனாட்சியோட வந்து சாப்பாடு எடுத்துகிட்டு வந்து இப்படி வைக்கிறாங்க, சாப்பிடலாம் வாங்க அப்படின்னு கூப்பிட்றாங்க. கூப்பிட்றப்ப தான் மைதிலி வந்து, உங்கள் சாப்பாடு ஒன்றும் எங்களுக்கு தேவை கிடையாது, நாங்கள் வந்து வேறு வீடு பார்த்துட்டு இங்கேருந்து கிளம்பலான்னு முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னோன்னே, ஏன் இவ்வளோ வேகமாக பேசுகிறீங்க அண்ணி, என்ன நடந்துச்சு அப்படின்னோடனே, இல்லை இந்த மாதிரி பேசுனாங்க அப்படின்னோடனே, இங்கே பாருங்கள் தீபா வந்து சொல்கிறாங்க, நான் ஒன்று சொல்கிறேன், தயவு செஞ்சு அதை முதல்ல தெளிவாக பேசிக்கோங்க, நானோ இல்லை கார்த்திக் சாரோ இல்லை அத்தையோ யாராவது சொன்னால் மட்டும்தான் நீங்கள் வந்து கேட்டுக்கணும், மற்றபடி கண்டவங்க பேசுகிறதுக்கெல்லாம் வந்து மனசை போட்டு குழப்பிக்கக்கூடாது, நீங்கள் தைரியமாக இங்கே இருங்கன்னு தீபா வந்து சமாதானப்படுத்துகிறாங்க. இந்த விஷயம் எல்லாம் கார்த்திக் எப்படி தெரிய போகுதுங்கிறது தான்